வணக்கம் நண்பர்களே. சிவாயலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சிவாயின் அயலிக்கு நம்ம பாட்டி வச்ச போட்டியில் நம்ம சிவா அயலியை வெற்றி பெற்றுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இப்படி ஒரு ஒற்றுமையாக அந்த லாரி மோத நம்ம சிவா அயலி கையை ஸ்ட்ராங்காக பிடிக்க அப்படியே கெட்டி பிடிச்சி ரெண்டு பேரும் இருந்ததை பார்த்து பாட்டியே சாக்காராங்க. நீங்கள் நெருங்கிய தம்பதிக தான் அப்படின்னு இணைப்பிரியாத தம்பதிகனி எங்களுக்கு நிரூபிச்சிட்டிங்க. இதை விட வேறு ஆதாரம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு போட்டிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இவங்க 2 வருஷத்துக்கும் ஒற்றுமையை பார்த்து நம்ம கண்ணே பற்றுறோம். அந்த அளவுக்கு திருஷ்டி இருக்குது அப்படின்னு சிவாய்க்கும் அயலிக்கும் திருஷ்டி சுற்றி போட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க நம்ம பாட்டி. இதெல்லாம் பார்த்து நம்ம ரித்திகா கடுப்பாராங்க. வந்த உடனே 10 பவுன் யார் இணைப்பிரியாத தம்பதினி நிரூபிக்காங்களோ அவங்களுக்கு நான் முறை செய்யறதுக்கு 10 பவுன் கொண்டு வந்திருந்தேன். இது தகுதியானவங்க அயலி தான் அப்படின்னு அயலிக்கு கழுத்தில் மாட்டி விடுறாங்க நம்ம பாட்டி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க நம்ம பாட்டி போட்டியை இக்கட்டான நிலைக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். நான் வைக்க போகிற சாக்கில் கண்டிப்பாக இவங்க இணைப்பிரியாத தம்பதியா அப்படின்னு நிரூபிக்க ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ரித்திகா பார்க்குறாங்க. என்னடா இது வம்பா போச்சு, போய் இந்த போட்டியில் நம்ம அயலி ஜெயிச்சிட்டுனா அந்த ப்ரைஸ் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க போல் இருக்க. நம்ம தான் நிரூபிக்கணும், நம்ம தான் இதுக்கு தகுதியான ஆள் அப்படின்னு நம்ம ரித்திகாவுக்கும் கபிலனும் களம் இறங்குறாங்க. அப்போ தான் 2 பேரும் எந்த சூழ்நிலையிலையும் கையை எடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த போட்டியை அறிவிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சாப்பாடை நம்ம அயலிக்கு சிவாயே ஊட்டி விடுறாங்க. அதே நேரத்தில் இனி அருந்ததி பார்க்கலாம் அப்படின்னு வெளியே கூட்டிகிட்டு வராங்க. நம்ம இந்திராணியும் பாட்டியும் சேர்ந்து தான் இந்த போட்டியே என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்க நேரம் ஒரு லாரியை வச்சு மோத வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல கொண்டு வராங்க. லாரி கிட்ட ஏற்கனவே சொல்லி வைக்கிறாங்க. இவங்க வெளியே நிற்பாங்க, நீ ஒரு லாரியை கொண்டு மோதணும், வர மாதிரி வரணும். அவங்க அதே இடத்துல கையை விடாமல் நிற்காங்களா அப்படிதான் ட்விஸ்ட் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி வைக்கிறாங்க. அதே மாதிரியே இவங்க அருந்ததி பார்க்கும் அப்படின்னு அந்த இடத்துல வெளியே கூட்டிகிட்டு மேலே நிலாவை பார்க்கறது மாதிரி பார்க்க வைக்கிறாங்க. அப்போந்தான் லாரி வருது. லாரி வருது, வந்துடு அயலி அப்படின்னு பாட்டியே படபடக்கிறாங்க. ஆனாலும் நம்ம அயலி அசுரலை. என்ன ஆனாலும் சரிதான், நான் சிவா கையை விட போகிறதில்ல, எங்களுக்கே நீங்கள் ட்விஸ்ட் வைக்கிறீங்களா, நாங்கள் எப்படிப்பட்ட ஆள் உங்களுக்கு தண்ணி காட்டுறோம் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நம்ம அயலி சிவாயை அப்படியே கெட்டி பிடிச்சி தன்னோட கையை சிவாயோட கையோட இணைச்சி வச்சுருக்காங்க, விடவே இல்லை. இக்கட்டான நிலையில் இவங்க டெஸ்ட்டில் வெற்றி பெற்றுட்டாங்கன்னே சொல்லலாம். எல்லாரும் ஓடிவாங்க லாரி வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இம்மி அளவு கூட நகரலை. இங்கே கபிலன் அப்படியே கண்ணு வச்சு பார்க்குறாங்க. இங்கே ரித்திகா அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு பயந்தாப்புல இருக்கிறாங்க. செல்வநாயகியும் தெரிக்கிறாங்க. இப்படி எல்லாருமே நடுங்கி இருக்க சமயத்தில் லாரி பிரேக் போட்டு கரெக்டாக நின்றுருது. அதோட பார்த்தோன்னா அயலி, இதுக்கு மேலே நாங்கள் உங்களை சோதிக்கலை, நீங்கள் இணைப்பிரியாத தம்பதி நீங்கள் தான் அப்படின்னு நிரூபிச்சிட்டிங்க. இந்த போட்டியில் சொல்லப்போனால் வெற்றி பெற்றவங்க நீங்கள் தான். உங்களுக்கு முறை செய்யறதுக்கு தான் அந்த 10 பவுன் செயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ரித்திகா அதெல்லாம் ரித்திகாவுக்கு நம்ம அயலி ரித்திகாவுக்கும் அதெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. இல்லை போட்டியில் வெற்றி பெற்றவங்களுக்கு தான் இது அப்படின்னு என் அன்பு பரிசு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இவங்க ஒற்றுமையை பார்த்து என் கண்ணே பட்டுறம் போல் இருக்குது. அவ்வளோ பெரிய ஒற்றுமை. இவங்களுக்கு திருஷ்டி சுற்றி போடணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அயலிக்கும் சிவாய்க்கும் பாட்டி திருஷ்டி எடுத்து சுற்றி போடுறாங்க. இந்த சைடு அதெல்லாம் பார்த்து சாக்காவி மிரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம ரித்திகா. ஒண்ட வந்தவா இப்படி உரிமை கொண்டாடி இந்த வீட்டோட மருமகனை நிரூபிக்கா, உனக்கு ஏண்டி முடியலை அப்படின்னு நம்ம ரித்திகாவை பார்த்து நல்லாவே செல்வநாயகி காட்டுறாங்க. நீங்களே பார்த்தீங்களா, அந்த பெரிய லாரி நான் மோதுனா அத்தை சில்லியாக போயிருப்பேன், ஆனால் இவ தான்
கொஞ்சம் பயம் இல்லாமல் அப்படியே நின்னானா நான் என்ன பண்ணது, நான் ஏன் நல்லது தானே யோசிக்க முடியும், இப்படியே பண்ணி எல்லா போட்டியிலையும் வந்து கோட்டை விடு, கடைசியில் இந்த வீட்டு மருமக அப்படின்னு வந்து அயலி தான் எடுப்பா போல இருக்கு, உன்னை கொண்டு எனக்கு வந்து கேவலமாக இருக்கு ரித்திகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவப்படுறாங்க நம்ம செல்வநாயகி. பாட்டி ஆர்த்தி செல்வநாயகி எடுத்துகிட்டு வா, நான் வந்து இப்போவே சிவாய்க்கும் அயலிக்கும் திருஷ்டி சுற்றணும் அப்படின்னு வந்து கேட்டு நம்ம செல்வநாயகி கொண்டு கொடுக்க திருஷ்டி சுற்றி நம்ம சிவாயும் அயலியை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. வந்த உடனே இந்திராணி உன்ட்ட தந்து வச்சு அந்த 10 பவுன் சேனை எடு அப்படின்னு வந்து அந்த 10 பவுன் சேனை கையில் வாங்கிக்கிட்டாங்க. அதோட பார்த்தோன்னா முறை செய்கிறேன் அப்படின்னு வந்து அந்த நம்ம அயலியை இருக்க வச்சு அவங்க கழுத்தில் இந்த சேனை மாட்டுறாங்க. இதை பார்த்து கடுப்பாறாங்க, என்னடா கூத்தா இருக்குது, இப்படி வந்து சேனை வந்து போட்டு விட அளவு பொய்யாச்சா அப்படின்னு வந்து கோபத்தின் உச்சியிலே வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரித்திகா. அதே நேரத்தில் பார்த்தோன்னா எப்படியாவது இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு வந்து பார்த்தா இந்த வீட்டோட மருமக அவதான் அப்படின்னு வந்து நிலம் நாட்டது மாதிரியே எல்லாத்தையும் செய்துட்டு இருக்கா. இதை போக்க எனக்கே வயிற்றுச்சலாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து வெறுண்டு போய் நிற்கிறாங்கங்கன்னு சொல்லலாம். நம்ம ரித்திகாவுக்கு கடுமையான கோபம். ஆனால் கபிலன் வந்து என்ன தில்லுமுள்ளு பண்ணினாலும் சரி, சிவா அயலி நீங்கள் 2 பேருமே வர்மாவுக்காக உள்ள ரகசியத்தை என்கிட்ட இருந்து அறியதுக்காக வந்தவங்க மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும். அவ்வளோ பெரிய லாரி உங்களை மோத வந்து சாதாரண விஷயம் இல்லை. இது சாதாரணமானப்பட்ட ஆள் வந்து சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் அசுராமல் நிற்கிற நேரமே தெரிஞ்சிட்டு அப்போ இந்த வீட்டுக்கு நிச்சயமா போலீஸ்காரங்களா வந்து எனக்கு டிமிக்கி கொடுக்க வந்தவங்க நீங்க தானே எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆனா உங்களை நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வந்து கோபத்தின் உச்சியில வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம கபிலன். சிவா அயலி உங்களுக்கு நான் வேட்டு வைக்கிறேன், சொல்லப்போனா என் உரிமையெல்லாம் பறிச்சு நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னு ஒரு சைடு பயமா இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தோம்னா நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க, எங்க வீட்டிலே இருந்துகிட்டு இந்த வீட்டையும் உரிமை கொண்டாட அளவு போயிட்டீங்க. கொஞ்சம் எப்படி நம்ம அப்பா வாயிலிருந்து இதுவன் தான் என் பையன் அப்படின்னு வந்து உண்மை வரல, அது மட்டும் வந்துன்னா நம்ம கதி அதோ கதி தான். இப்போ இந்த வீட்டை விட்டு ஓட வேண்டியதா. ஏன் இந்த பாட்டி 2 நாள் தான் வீட்டில் இருந்தாங்க, அவங்களுக்கு கூட எங்களை பிடிக்கல. அதே நேரம் சிவாயையும் அயலியை தான் பிடிச்சிருக்கு, அவ்வளோ பேர்த்தையும் மயக்க தெரிஞ்சவ இந்த அயலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. அப்போ தான் நம்ம உதய பெருமாள் சங்கரியோட பையனுக்கு இன்னைக்கு வந்து நல்லபடியாக வந்து கல்யாணம் ஆயிட்டு, என் பையன் நான் வந்து என் பையனை கூட சொல்ல முடியாத அளவு இந்த செல்வநாயகி டார்ச்சர் கொடுத்தா. ஆனால் கண் குளிர அவங்க 2 பேர் கல்யாணத்தையும் நான் பார்த்துட்டேன், அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அயலி சிவாக்கு சரியான ஜோடி அப்படின்னு வந்து உதய பெருமாள் வந்து நினச்சி வந்து சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடு இந்திராணி இனிமேல் நான் சிவாயும் அயலியும் சந்தேகப்பட போகிறதில்ல, அவங்க உண்மையாட்டே வந்து கணவன் மனைவி தான், அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒற்றுமை இருக்குது. இனி யார் வந்து சொன்னாலும் நான் வந்து அவங்க கணவன் மனைவி தான், அவங்கள வந்து எந்த காலத்துலேயும் நான் தப்பாக வந்து எண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருந்து இந்த விஷயத்த பார்த்த பிறகு என்னோட நம்பிக்கை இன்னொரு மடங்கு அவங்க மேலே வந்து கூட்டிட்டுனே சொல்லலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவங்க எனக்கு தம்பியாக வந்து சிவா கிடைச்சதுல நான் தான் சந்தோஷப்படணும் அப்படின்னு வந்து இந்திராணிக்கும் ஏகப்பட்ட சந்தோஷங்க.